கஸ்டமர் சொல்கிற எல்லா வண்டிகளுமே அடைச்சி போகுது இந்த கம்ப்ளைண்ட்டு. கிட்டத்தட்ட இதுலேயுமே ஏகப்பட்ட மசை இது எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கு. இது சோக்கேபிள் இந்த போல்ட்டு கட்டாக இருந்தது எல்லாமே ரெடி பண்ணணும். இந்தளவுக்கு அதில் வந்து மசை இருக்குது, எல்லாமே க்ளீன் பண்ணி செட் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றிட்டோம் இப்போ ரீசெண்டாக. அதனால் எல்லாமே ஒன்றோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுலேயுமே இந்த பாடியில் இருக்க சைனிங் உள்ளே வரணும், இந்த அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த அளவுக்கு எல்லாமே அடப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு லைவாக தெரியும், நீங்கள் காமிக்கும் போது பாருங்கள். ஃபுல்லாகவே இன்ஜின் ஆயிலோட லெவலும் கரெக்டாக இருக்குது, குறைகளை கேட்டால். சேனல் மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஐடியாக்களை பண்ணுறோம், நான் பண்ணி பார்ப்போம். காரோட்டுக்கு ஒரு டெக்னிக் ஐடியா கிடச்சிருக்கு, இந்த ஐடியா பண்ணி பார்ப்போம். ஜெட்டோட சைஸை பெருசாக இருக்கணும்னா மைலேஜ் ட்ராப் ஆகணும். புது ஐடியா கிடைக்கிது, பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணுறோம். நிறையா வண்டி அடைச்சி போகுதுன்ற கம்ப்ளைண்ட் வருது. என்கிட்ட மட்டும் இப்போ இந்த சைனு இந்த யூனிக்கான இந்த கம்ப்ளைண்ட் காமிச்சிருக்கேன், அதையும் நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய ஒரு ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் ஒர்க்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஜின் ஒர்க்கை ஃபிட் பண்ணணும். இது போக இன்னும் நிறைய வண்டிகள் பிரச்சனைகள் மாறி இருக்குது. ஆனால் ஒன்று அடுத்தடுத்த வீடியோ எடுத்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.